வணக்கம். இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்படி நண்டை க்ளீன் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். நிறையா பேருக்கு தெரியாமல் இருக்கலாம். அதான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ எடுத்திருக்கேன். பார்க்கலாம் வாங்க. இப்போது நண்டு எடுத்துக்கோங்க. எப்போதுமே நான் மீன் கழுவுறதுக்கும் சரி, நண்டு கழுவுறதுக்கும் சரி, இந்த ஒரு கத்திரிக்கோலும் இந்த ஒரு டூத் ப்ரஷ்ஷும் வச்சுருக்கேன். இது ரெண்டையும் வச்சு தான் நான் க்ளீன் பண்ணுவேன். இப்போ நண்டை எப்போதுமே நீங்கள் லெஃப்ட் சைடில் இந்த மாதிரி தான் ஹோல்ட் பண்ணணும். ஹோல்ட் பண்ணிவிட்டு இந்த மேலே முள் மாதிரி இருக்குது பாருங்கள், நான் கை வச்சுருக்கேன் பாருங்கள், அதை அப்படி மேலே இழுக்கணும். இழுத்த பிறகு இந்த மாதிரி வரும். அதை தூக்கி போட்டுருங்க. தூக்கி போட்டுட்டு இந்த 2 பெரிய காலையுமே உடச்சிருங்க. இந்த மாதிரி 2 பெரிய காலையுமே உடச்சி எடுத்துருங்க. அடுத்து இந்த மேலே இந்த காலுக்கு நீட்டமாக இருக்குல்ல, அதெல்லாம் நம்ம கட் பண்ண போகிறோம். ஏன்னா அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. நமக்கு அந்த பாதி வரைக்கும் தான் நம்ம சாப்பிடணும், அதுக்கப்புறம் தேவையில்லை. ஸோ அதனால் கட் பண்ணிடணும் எல்லாத்தையுமே. எல்லா காலிலுமே இந்த ப்ளூ கலரில் இருக்குது பாருங்கள், அந்த மாதிரி இருக்கிறது எல்லாத்தையுமே நம்ம கட் பண்ணிடலாம். எல்லா சைடுமே கட் பண்ணிடுங்க. நான் எல்லாத்தையுமே ஒன்றா பிடிச்சி கட் பண்ணிடுவேன். உங்களுக்கு தெரியாதனால நான் ஒன்றா கட் பண்ணி காட்டுறேன். அடுத்து நீங்கள் அப்படியே பின்னாடி திருப்பிடுங்க. பின்னாடி திருப்பின பிறகு இந்த தெரியுதா பாருங்கள், யூ ஷேப்பில் இருக்குல்ல, அதை அந்த மாதிரி எடுத்திங்கன்னா வந்துடும். அதை அப்படியே ஃபுல்லாக மேலே எடுத்துருங்க. இப்போ நம்ம மேலே இருக்கிற நண்டு மேலே இருக்குல்ல, அது எல்லாமே நம்ம தனியாக எடுத்துடலாம். அதெல்லாம் தேவையில்லை நமக்கு. ஸோ அது எல்லாத்தையுமே எடுத்துடணும். நான் கை வைக்கிறேன் பாருங்கள், அழுக்கு கலரில் இருக்குல்ல, அதெல்லாம் எல்லாத்தையுமே எடுத்துடலாம். எல்லாத்தையுமே எடுத்துருங்க. அது எல்லாமே எடுத்துகிட்டு இந்த நடுவில் எல்லோ கலரில் இருக்குல்ல, அதையும் எடுத்துடணும். நம்ம நடுவில் எல்லோ கலரில் இருக்குல்ல, அதையும் எடுத்துருங்க. அதையும் நல்லா எடுத்துருங்க. எடுத்துகிட்டு அதில் இன்னும் கொஞ்சம் லைட்டாக இருக்குது பாருங்கள், இதெல்லாம் நம்ம டூத் ப்ரஷ் வச்சு தான் நம்ம தேய்க்க முடியும். ஸோ இப்போ நான் டூத் ப்ரஷ் வச்சு காட்டுறேன். அந்த எல்லோ கலரில் இருக்கிறத நம்ம இந்த மாதிரி தண்ணி ஊற்றி டூத் ப்ரஷ்ஷை வச்சு க்ளீன் பண்ணிப்போம். நல்லா க்ளீன் பண்ணிப்போம். ரொம்ப அழுத்திடக்கூடாது. ரொம்ப அழுத்தணுன்னா இந்த சதை உள்ளக்க இருக்கிற நம்ம சாப்பிடுவோம்ல சதை, அதெல்லாம் இதுவாயிரும். ஸோ லைட்டாக தான், ரொம்ப அழுத்திட வேணாம். இந்த மாதிரி வெள்ளை கலர்லலாம் இருக்கும், அதெல்லாம் அந்த மாதிரி கையை வச்சு எடுத்து விடுங்க. இது நம்ம க்ளீன் பண்ணாமல் சாப்பிடக்கூடாது. நீங்கள் இது மாதிரி ஃபிஷ்க்கும் மீன் கழுவிலையும் இந்த மாதிரி ஒரு டூத் ப்ரஷ் வச்சுக்கோங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது, இந்த மாதிரி க்ளீன் பண்ணிடுன்னா. இப்போ நல்லா க்ளீன் பண்ணிப்போம். பாருங்கள், இப்போ நல்லா நண்டு வெளின்னு இருக்குது பாருங்கள், நல்லா க்ளீனாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி க்ளீன் பண்ணிக்கோங்க. தண்ணியில் ரொம்ப போட்டு கழுவிக்கிட்டே இருக்கக்கூடாது. ஒரு 2-3 வாட்டி தான் கழுவணும். இப்போ நான் உங்களுக்கு இன்னொரு வாட்டி பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி லெஃப்ட் சைடில் நண்டை பிடிச்சிக்கணும் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் நம்ம யூ ஷேப்பில் உள்ளதை எடுக்க போகிறோம். அதுக்கப்புறம் அந்த மேலே உள்ளதையும் எடுக்க போகிறோம். ஸோ அந்த மேலே ஊசியாக இருக்குது பாருங்கள், அது மேலே இப்படி எடுத்திங்கன்னா எல்லாமே வந்துடும். இதெல்லாம் நம்ம தூக்கி போட்டுறணும். தூக்கி போட்டுட்டு பின்னாடி திருப்பி இந்த யூ ஷேப்பில் இருக்குது பாருங்கள், அதை இப்படி எடுத்திங்கனாவே வந்துடும். வந்த பிறகு அதையும் எல்லாத்தையுமே எடுத்து போட்டுருங்க. எடுத்துகிட்டு இந்த மேலே உள்ள அழுக்கு கலரில் இருக்கிற அதையும் எடுத்துடணும். நம்ம காலை ஒடிச்சிக்கலாம் 2 சைடும். கால் இப்போ ஒரு சைடு தான் இருக்குது, இன்னொரு சைடு இதில் இல்லை. அடுத்து இது ஃபுல்லாத்தையுமே நம்ம கட் பண்ணிக்கலாம். அந்த ப்ளூ கலரில் நான் சொன்னேன் பாருங்கள் முன்னாடி, அது எல்லாத்தையுமே இப்போ கட் பண்ணிடலாம். கட் பண்ணிப்போம். அடுத்து இந்த சைடும் கட் பண்ணிப்போம். இதெல்லாம் நம்ம சாப்பிட போகிறது இல்லை, அதனால நம்ம கட் பண்ணிட்டோம். அடுத்து பாருங்கள், இந்த மேலே உள்ள அழுக்கு கலரில் இருக்குதுன்னு நான் சொன்னேன் பாருங்கள், அதை எல்லாத்தையுமே எடுத்துடலாம். எடுத்துட்டு இப்போ நம்ம தண்ணி ஊற்றி நல்லா ப்ரஷ் வச்சு க்ளீன் பண்ண போகிறோம். இதை எல்லோ கலரில் உள்ளதை இப்போ நம்ம டூத் ப்ரஷ்ஷை எடுத்துக்கலாம். ப்ரஷ்ஷை வச்சுட்டு நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க. ரொம்ப அழுத்த வேணாம். ரொம்ப அழுத்திட்டிங்கன்னா சதையெல்லாம் இதுவாயிரும். ஸோ லைட்டாக பிடிச்சி ப்ரஷ்ஷை வச்சு லைட்டாக பண்ணாவே போதும், அது எல்லாமே வந்துடும். இது நம்ம க்ளீன் பண்ணிவிட்டு தான், இந்த நடுவில் உள்ளதை க்ளீன் பண்ணிவிட்டு தான் நம்ம சாப்பிடணும். க்ளீன் பண்ணாமல் சாப்பிடக்கூடாது. இந்த மாதிரி நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க எல்லாத்தையுமே. நல்லா க்ளீன் பண்ணிடணும் டூத் ப்ரஷ்ஷை வச்சு. வெள்ளையாக இருக்கும், அதெல்லாம் கையாலே எடுத்து விட்றலாம். டூத் ப்ரஷ் தேவையில்லை அதுக்கு. அவ்வளோதான். இப்போ பாருங்கள், உங்களுக்கு முழுசாக போட பிடிக்கலை அப்படின்னா இந்த மாதிரி 2ஆக கட் பண்ணி போடுங்க. நான் எப்போவுமே 2ஆக கட் பண்ணி தான் போடுவேன். நீங்கள் முழுசாக போடுறதுனா அப்படியே போட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம கிண்டியில் ரொம்ப சிரமமாக இருக்கும் நம்ம முழுசாக போட்டோம்னா. நான் எப்போதுமே 2ஆக கட் பண்ணிவிட்டு தான் போடுவேன். நீங்கள் 2ஆக கட் பண்ணிவிட்டு போடுறதுனா 2ஆக கட் பண்ணிவிட்டு போடுங்க. இப்போ க்ளீன் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை தனியாக எடுத்து வச்சிடலாம்.
எல்லா நண்டையுமே க்ளீன் பண்ணிட்டேன். இப்போ நான் உங்களுக்கு நண்டோட காலெல்லாம் உடச்சி காட்டுறேன். பெருசாக இருக்குல்ல, அதெல்லாம் எப்படி உடச்சி காட்டுறேன். இப்போ பாருங்கள், இந்த பின்னாடி வந்து கொஞ்சம் நீட்டமாக இருக்குது பாருங்கள். அதை கத்தியை வச்சு நீங்கள் தட்டி விடலாம். ஆனால் என்னோடது வந்து சின்ன கால்னால நான் எதுவுமே பண்ணலை, அப்படியே விட்டுட்டேன். அதுக்கப்புறம் இந்த முள் பகுதி இல்லாமல் இந்த 2 சைடும் கையை வச்சு பிடிச்சி இந்த மாதிரி உடச்சிருங்க. உங்களோடது சில டைம் வந்து நீளமாக இருக்கும். நீளமாக இருந்தால் நீங்கள் கத்தியை வச்சு 2 தட்டு தட்டிட்டு உடச்சிங்கன்னா உடஞ்சிரும். நான் 2 கட் பண்ணிக்கிறேன் எல்லாத்தையுமே. ஏன்னா எனக்கு பெருசாக இருந்துச்சு, என்னால் கிண்ட முடியாது. ஸோ அதனால் நான் 2 கட் பண்ணிக்கிறேன். நீங்கள் முழுசாக போடுறதுனா ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் முழுசாகவே போட்டுக்கோங்க. நான் கட் பண்ணி போடுறேன். ஆனால் இப்போ நம்ம லாஸ்ட்டாக 1 டைம் நல்லா நண்டை அலசி எடுத்துடலாம். நண்டை வந்து ரொம்ப நேரம் தண்ணியில் வந்து போட்டு அலசிக்கிட்டே இருக்கக்கூடாது. நிறைய வாட்டி ஒரு 3 டைம்ஸ் இல்லைனா 1 டைம் தான் பேசிக்காக. இப்போ நம்ம ஒரு டைம் தான் நம்ம நல்லா அலசி எடுத்து வைக்க போகிறோம். ஏன்னா நம்ம ஏற்கனவே நம்ம வாஷ் பண்ணிட்டோம் பாருங்கள், டூத் ப்ரஷ்ஷை வச்சு வாஷ் பண்ணிட்டோம். அதனால் இப்போ நான் ஒரு டைம் தான் மொத்தமாக அலசிட்டு எடுத்து வைக்க போகிறேன். இப்போ நான் இது கூட 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துட்டு அதையும் நல்லா அலச போகிறேன். நீங்கள் வந்து எப்போதுமே எந்த நான்வெஜ் வாங்கினாலும் சரி, மட்டனோ சிக்கனோ எது வாங்கினாலுமே சரி, நீங்கள் 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா அலசி எடுத்துக்கோங்க. ஏன்னா வந்து நம்ம மஞ்சத்தூளில் நிறையா சக்தி இருக்குது, பாக்டீரியாவை கில் பண்ணுற சக்தி இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்திங்கன்னா ரொம்ப நல்லது. இந்த மாதிரி நல்லா அலசிட்டு இப்போ நம்ம வேறு பாத்திரத்தில் எடுத்து வச்சிடலாம். நீங்கள் மண்பானையில் இல்லை கழுவுனீங்கன்னா நான்வெஜ்ஜை, அதுவும் இன்னும் நல்லது. அதனால தான் நான் எப்போவுமே நான்வெஜ் கழுவுறதுனா மண்பானையில் மட்டும்தான் நான் கழுவுவேன். நீங்கள் நார்மல் பாத்திரமாக இருந்தால் கூட பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் மண்பானைனா உங்களுக்கு இன்னும் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம் நண்டை. கழுவின நண்டை பாருங்கள் எவ்வளோ ஒயிட்டாக ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள். நல்லா க்ளீன் பண்ணியாச்சு. நம்ம தயவு செஞ்சு க்ளீன் பண்ணாமல் சாப்பிட்றாதீங்க. நம்ம க்ளீன் பண்ணிவிட்டு தான் எப்போதுமே சாப்பிடணும் நான்வெஜ்ஜை. இப்போ நல்லா க்ளீன் ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ பாருங்கள் நல்லா க்ளீன் பண்ணியாச்சு. நான் வந்து மஞ்சத்தூள் போட்டதுனால லைட்டாக மஞ்சையாக இருக்குது. பட் ஆனால் நம்ம மஞ்சத்தூள் போடுறதுக்கு முன்னாடி நீங்களே பார்த்துருப்பீங்க, ரொம்ப ஒயிட்டாக இருந்திருக்கும். இந்த மாதிரி நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு நான்வெஜ்ஜை சாப்பிடுங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய வீடியோ வேணும் அப்படின்னா நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. தேங்க்யூ.